வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது காடாசோலை பகுதியில், கோத்தகிரி அடுத்த காடாசோலை பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரத் நாட்டின் விடுதலைக்காக, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காடாசோலை அரசு நடுநிலை பள்ளியில் அரிமா சங்க தலைவர் மோகன்குமார் தலைமையிலும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மாநில கருத்தாளர் ஓய்வு ஆசிரியர் ராஜு KM மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஜோன் முன்னணியில் நடைபெற்றது. இதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வீரம், விவேகம், ஓய்வில்லா நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தேசிய மாணவர் படை, நாட்டுப்பற்று, அறிவாற்றல் ஆகிய நிகழ்ச்சிகளை பற்றி பள்ளி தலைமை ஆசிரியர்களும் மற்றவர்களும் பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நஞ்சுண்டன் அவர்கள் எடுத்து கூறினார். நாட்டுக்காக, தேசத்திற்காக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எடுத்த முயற்சிகளும், அவர் தியாகத்தையும், அவர் இந்த நாட்டுக்காக பாடுபட்டதையும் எடுத்துச் சொன்னார். ஆசிரியர் ராஜேந்திரன், ரெஜிதா, பிரபாவதி, சாந்தகுமாரி, ரஞ்சிதா ஆகியோர்கள் இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாளை பற்றியும் சொல்லி, இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கி பரிசுகளும் வழங்கப்பட்டது என்று நமது நகர்வள பகுதிக்கு தலைமை ஆசிரியர் நஞ்சுண்டன் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இவர் யாரு பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கலாம். தெரியுமா? தெரியும் யாரு என்னன்னு தெரியுமா? சரி, நம்ம என்னைக்கு இது உங்களுடைய பாடத்துல வருது, என்னைக்கு நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சது, என்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா மாறணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எந்த தேதி? இந்த சுதந்திரம் வாங்கறதுக்கு நம்ம இந்தியாவில் பல பெரும் தலைவர்களும் நம்ம மாதிரி தீவிரவாதம் மிதவாதம் ரெண்டு. மகாத்மா காந்தி அகிம்சையும் சத்தியமும் என்னுடைய வாழ்க்கை நெறி, வெப்பன்ஸ், அகிம்சா சத்தியா அவருடைய வெப்பன்ஸ் சொல்லி அவர் அப்படி பண்ணுவாரு. ஆனா சுபாஷ் சந்திர போஸ் அப்படி இல்லை. துப்பாக்கி எடுத்து சுடணும், அடிக்கணும், விரட்டணும் அப்படின்னு அந்த வகையில் வந்தவர். ஆக மொத்தம் நாட்டை நோக்கி நீ சொல்றவங்க இந்திய தேசிய மாணவர் படை, NCC ஹைஸ்கூல்ல இருக்கு. NCC நேஷனல் கேடட் கார்ப்ஸ்னு இந்திய தேசிய மாணவர் படையில அந்த ஒரு மாணவர் படையை நிறுவி, அதனால தான் அவர் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுருக்காரு. இந்திய தேசிய மாணவர் படையில ஒன்று நிறுவி நம்ம நாட்டுக்காக, நம்ம ராணுவத்துக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே அவர் இறந்து கொடுத்தார். இந்த மாதிரி தலைவருடைய நினைவு இந்த பிறந்த நாளை போட்டுக்கிறோம். இதோட நம்ம முடிச்சுக்கிட்டு அடுத்த அவேர்னஸ் சார் வந்து மேட்டர் நாம் வருவோம். அதற்கு முன்பு வந்து எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.